வெல்கம் பேக் டு எம்பிகேபி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம பாயில்டு எக்கை வச்சு ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை தொக்கு செய்ய ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதுங்க. வெங்காயம் தக்காளியை வச்சு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளியை சாப் பண்ணி எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக. கூடவே 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தேவையான அளவு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், கறி லீவ்ஸை போட்டுக்கலாம். ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுக்கோங்க நல்லா. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. டொமேட்டோஸ் நல்லா வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்த வாட்டி அது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க பாயில்டு எக்கை சேர்த்துக்கலாம். எல்லோவே சேர்த்துக்கோங்க, அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கிட்ஸ் எல்லாம் எக் எல்லோவை சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எல்லோவை எடுத்து நசுக்கி விட்டுருக்கேன். நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட சேர்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்குங்க. நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துடும். அந்த எல்லோ இந்த மசாலாவோட சேரும்போது நல்லா தொக்கு மாதிரி வந்துடும் பாருங்கள். கூட பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுதுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாங்க. நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.